ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி சிக்ஸ்த்தில் நம்ம வந்து மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க நமக்கு. குடித்தலையி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தலையி நிற்கும் உலகு. ஸோ குடிமக்களை அரவணைத்து ஆட்சி செய்யும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். ஸோ அதாவது ஒரு மன்னர் வந்து அந்த குடிமக்களை, அதாவது தன்னுடைய மக்களை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் இந்த யூனிட்டை நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இதில் பாருங்கள், மக்களுக்காக மக்களே அடுத்தும் ஆட்சி ஆபிரகாம் லிங்கன். ஸோ ஒரு லிங்கன் அப்படின்னா மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்கிறாரு. ஸோ ஆபிரகாம் லிங்கம் யாருன்னா ஆபிரகாம் லிங்கம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். மக்களாட்சி பிறப்பிடம் கிரேக்கம். ஸோ மக்கள் வந்து பார்த்தோன்னா அப்படியே கிரகம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே ஊருக்கு போகிறது அங்கே போகிறது. ஸோ மக்களாட்சினா கிரகம் நம்பிச்சோம். டெமோக்ராக்சி என்ற ஆங்கில சொல் டெமாஸ் மற்றும் கிரீட்டா. கிரிட்டியா என்ற இரு கிரேக்க சொல். ஸோ டெமாஸ் என்பது கிரேக்க சொல். டெமாஸ் என்றால் அதிகாரம், கிரிட்டியா என்றால் ஆட்சி. ஸோ அதிகாரம் அல்லது ஆட்சி செய். ஸோ ஆட்சி என்பதை குறிக்கும். டெமோக்ராக்சி மக்களாட்சி, கிரேக்கம். ஸோ கிரகம். ஸோ நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. ஸோ மறைமுக மக்களாட்சி இன்னொரு பேர் தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சின்றாங்க. ஸோ நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்னென்னா, மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பாங்க. ஸோ மக்கள் தான் வந்து பார்த்தோன்னா சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நேரடி மக்களாட்சின்றாங்க. ஸோ நேரடி மக்களாட்சி எங்கே சார் இருக்குன்னு கேட்டால் சுவிட்சர்லாந்து. ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்சு போடும்போது டைரெக்டாக போயிட்டு கரண்ட்டில் போயிட்டு டைரெக்டாக சுவிட்ச் பாக்ஸில் போய்ட்டு சுவிட்சு போட்டோன்னே நேரடியாக கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ நேரடியாக சுவிட்சு போடு. ஸோ ஈஸியாக ஞாபகம், நேரடியாக சுவிட்சு போடு சுவிட்சர்லாந்து. ஸோ நேரடி மக்களாட்சிங்கன்னா சுவிட்சர்லாந்து, சரிங்களா? ஸோ நேரடியாக தான் நம்ம சுவிட்சு போடணும். ஸோ நாடாளுமன்றம், அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சினா நாடாளுமன்ற மக்களாட்சி இந்தியா இங்கிலாந்து. ஸோ இந்தியா இங்கிலாந்து நாடாளுமன்றம். அதிபர்னா கனடா. ஸோ அமெரிக்கா கனடா. அதிபர்னா அமெரிக்கா. அதிபர் என்ன பண்ணிகிட்டு இருப்பார்? அமர்ந்துக்கிட்டு இருப்பார். அப்போ அமெரிக்கா, சரிங்களா? ஸோ நாடாளுமன்றம் நமக்கு தெரியும் இந்தியா இங்கிலாந்து. ஸோ ரெண்டுமே ஈயில் வரும். ஸோ பாருங்கள், நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. நேரடியாக சுவிட்சு போடணும். ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சினா இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா. ஸோ எல்லாமே பிரதிநிதித்துவ மக்களாட்சி, அதாவது மறைமுக மக்களாட்சின்றது இந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15, சரிங்களா? செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம். ஸோ எப்போ இருந்து ஐநா சபை கொண்டாடுறாங்கன்னா 2007. ஸோ அதே மாதிரி 2007 மகாத்மா காந்தியோட பிறந்தநாள் அக்டோபர் 2 அகிம்சை தினமாக வந்து 2007 அது பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் தேசிய மக்களாட்சி தினமும் வந்து பார்த்திங்கன்னா 2007, சரிங்களா? செப்டம்பர் 15 2007 நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸோ அடுத்தது நம்ம மக்களாட்சி, மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. ஸோ சொன்னது யாருன்னா ஆபிரகாம் லிங்கன் பார்ட்டியாச்சு. ஸோ அது 18 வயசு நிலைமையில் தான் நம்ம வந்து தேர்தலில் வாக்களிக்கலாம், சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலே மிக நீளமானன்னு சொன்னீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்னவர் டாக்டர் B.R. அம்பேத்கர், சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெண்களுக்கு ஓட்டுரிமைன்றது நியூஸில் வந்து 1893. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிற உரிமையை கொடுத்துட்டு ஒரு நியூஸாக அதையே வெளியிடுறாங்க. ஸோ ஓட்டு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் அந்த ஓட்டு போட்டாலே ஒரு நியூ தான், ஓகேங்களா? நியூவாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ ஓட்டு போகிறது ஒரு நியூஸாக பதிவு பண்ணுறாரு. அதனால் நியூஸில் ஞாபகம் வச்சுக்கலாம். 1893. ஸோ 1893 ஞாபகம் வச்சுக்கலாம். 1893. அடுத்து வந்து ஐக்கிய பேரரசில் யுனைடெட் கிங்டமில் வந்தோன்னா 1918. ஸோ யூஎஸ்ஏல எப்போனா 1920. யுனைடெட் கிங்டமில் 1918, யூஎஸ்ஏல 20. நியூசிலாந்தில் ஃபஸ்ட்டு நியூசிலாந்தில் 1893 ஓட்டுரிமை நியூசிலாந்து ஃபஸ்ட்டு நியூசிலாந்து, சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திய குடிமக்கள் 79% பேர் வந்து மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்தியா ஃபஸ்ட்டு. 79% வந்து நம்ம நம்பிக்கை வந்து
இது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா கிரேக்கம். ஸோ கிரேக்கம்னா கிரீஸ். ஸோ கிரேக்கம் கிரீஸு அரசியல் அடித்தளம். ஸோ அரசியலோட அடித்தளம் எங்கன்னா கிரேக்கம் கிரீஸ். மக்களாட்சிங்க கிரேக்கம். ரோமானிய பேரரசுங்கன்னா தீபகற்ப இத்தாலிய ரோமில் நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் அப்படிங்கிறத நம்ம ரோமானிய பேரரசுலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் முக்கியமானது பாருங்கள் நமக்கு ஐஸ்லாந்து. சரிங்களா, ஐஸ்லாந்து ஃபஸ்ட்டு கிரேக்கம். கிரேக்கம் வந்து முக்கியம். ஐஸ்னால் திங்கவெளிர். ஸோ வந்து ஐஸ்கிரீம் எப்போ பாராலும் திங்கிட்டே இருக்குது. ஸோ திங்கவெளிர் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை. பழமையானது நீண்ட காலம். ஐஸ்னால் வந்து ரொம்ப பழமையான நீண்ட காலம் நம்ம சாப்பிட்டே இருக்கலாம். நீண்ட காலம் ஐஸு தின்னுட்டே இருக்கலாம். திங்கவெளிர் உலகில் பழமையான மற்றும் நீண்ட கால நாடாளுமன்றத்தை கொண்டது. ஸோ அடுத்து இங்கிலாந்து முக்கியம். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 1215 எழுதப்பட்ட மேக்னா. ஸோ மகாசாசனம் 1215 மேக்னா மகாசாசனம் எங்கன்னா இங்கிலாந்து மகாசாசனம் தான் வந்துன்னா 1215 எழுதப்பட்ட மகாசாசனம். மேக்னா சொல்கிறேன்னா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து, ஐஸ்லாந்து, கிரேக்கம், அமெரிக்கா. ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும், மற்றலாம் தேவையில்லை. அமெரிக்கா USA 1789 என்னங்க பிரெஞ்சு புரட்சி 1789. ஸோ 1789 அமெரிக்கா. இங்கே பழமையான மக்களாட்சி. அமெரிக்கா USA வந்துன்னா பழமையான மக்களாட்சி. ஸோ பழமையான மக்களாட்சின்னா USA. ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான லெசன். ஸோ 5 நிமிஷம் நம்ம படிச்சிடலாம். உலக மக்களாட்சி தினம் எப்போ? செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம். சரிங்களா, 2007 நம்ம கொண்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓட்டுரிமை நியூஸ்லேருந்து 1893. ஓட்டு போகிறது ஒரு நியூஸாக சொன்னது ஏன்னா நியூஸ்லேருந்து 1893. ஸோ இதில் ரொம்ப மக்களுக்காக அடுத்ததாச்சு மக்களாட்சி. ஸோ நேரடி மக்களாட்சினா சுவிட்சர்லாந்து. மக்களாட்சி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கம். சரிங்களா, ஸோ புக் பேக் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான லெசன் 10 நிமிஷம் முடிச்சிடலாம். மக்களுக்காக நடத்துறது நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. ஸோ இந்தியா வந்து என்ன மக்களாட்சி? மறைமுக மக்களாட்சி. ஸோ உலகில் எழுதப்பட்டதில் நீளமானது இந்தியா. 18 வயசு இருந்தால் நம்ம வந்து வாக்களிக்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதிமனிதன் புக் பேக் பார்த்தலாம். ஆதிமனிதன் ஆற்றோரம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருந்துச்சு. தண்ணி எடுக்க வசதியாக இருந்துச்சு. அதான் ஆற்றோரம் வந்து பார்த்தீங்கன்னா குடியேறி இருப்பாங்க. ஸோ அடுத்து மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். ஸோ கிரேக்கம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் 15. நேரடியாக மக்களாட்சியில் வாக்களிப்பது யாருன்னா வாக்காளர்கள். ஸோ வாக்காளர்கள். சரிங்களா, வாக்காளர்கள். நேரடி மக்களாட்சி நேரடியாக என்ன பண்ணணும்? சுவிட்சு போடணும். அப்போ சுவிட்சர்லாந்து. சரிங்களா. மக்களாட்சி வரையறுத்தவர் யார்? ஆபிரகாம். ஸோ மக்களாட்சி டேஸ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வாக்களிப்பதன் மூலம். சரிங்களா, மக்கள் வந்து வாக்களிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து பார்த்தோன்னா நம் நாட்டில் நேரடி மக்களாட்சி செயல்பட்டு வருது. சரிங்களா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சி. சரிங்களா, இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா மறைமுக மக்களாட்சி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான லெசன் தாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த லெசனை முடிச்சிடலாம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி லெசன் உள்ளாட்சி அரசாங்கம். ஸோ அந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு 6th புக்கில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின் வந்து தான் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். சரிங்களா. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீயாக கொடுக்கறதுனால யாரும் வந்து பார்த்தோன்னா லேசினஸாக நினச்சிட வேணாம். ஸோ ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் இதில் வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.